அஜித் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டு இவ்வளவு நாட்களாகியும் ஏன் அந்த பெண்ணு நிகிதாவை கைது பண்ணி விசாரிக்கல? அவன் கொடுத்த குற்றச்சாட்டுல, அந்த அம்மா கொடுத்த குற்றச்சாட்டுல உண்மைத்தன்மை இருக்கா இல்லையா அதையும் விசாரிக்க. சீருடை அணியாத காவலர்கள் கூட்டிட்டு போய் தனியா ஒரு இடத்துல வச்சு அடிக்கிற அளவுக்கு உத்தரவு பிறப்பிச்சது யாரு? அது எங்க இருந்து வருது? ஏன் இவ்வளவு அவசரமா வருது? எல்லா வழக்கையும் இப்படித்தான் விசாரிக்கிறீங்களா? தெரியாத எங்க இருந்து உத்தரவு போயிருக்குன்னு சாரி கேட்டார்ல அதுல அப்படின்னு நிறைவடைகிறேன். நீங்க உங்களை நான் கொன்னுறேன், கொன்னுட்டு உங்க அம்மாட்ட போய் சாரின்னு கேட்டா சரியா இருக்குமான்னு கேட்க. தம்பி அஜித் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டு இவ்வளவு நாட்களாகியும் சரியான நீதியை பெற முடியவில்லை என்கிற பெருந்துயரம் எங்களை போன்ற பிள்ளைகள் எல்லோருக்கும் இருக்கிறது. முதலிலிருந்து இதை கவனிக்க வேண்டியிருக்கிறது. ஒரு தம்பி மேல ஒரு பெண் குற்றச்சாட்டை வைக்கிறார். இந்த மாதிரி வண்டியில 10 பவன் நகை வச்சிருந்தேன், அதை காணவில்லை என்று. குற்றத்தை பதிவு செய்ய வந்தவர்கள், குற்றம் சாட்ட வந்தவர்கள் முகத்தை மறைக்க வேண்டிய தேவையான இருக்குது. நான் இன்னொருவர் மேல குற்றச்சாட்டு சொல்றேன், அவர் என் நகையை எடுத்துட்டாருங்கிறது குற்றம். குற்றச்சாட்டை சொல்ல வந்தவர் ஊடகங்களை சந்திக்கும் போது முகத்தை மறைத்துக் கொண்டு பேச வேண்டிய தேவை என்பது. அப்படி யாராவது செய்யற வழக்கம் இதுவரை இருந்திருக்கா? இந்த கேள்வி கேட்டாவது பதில் இருக்கா? இப்ப காவலர்கள் விசாரணை என்கிற பேர்ல நீங்க பாக்குறீங்க, அவங்க காவல் நிலையத்தில் போய் முறைப்படி புகார அளிச்சிருக்கணும். முதல்ல அந்த புகாரின் அடிப்படையில் முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் குற்றப்பதிவு நடந்திருக்கணும். அதற்கு பிறகு உரிய நபரை அழைத்துட்டு வந்து காவல் நிலையத்தில் விசாரிச்சு அந்த குற்றம் நிகழ்ந்திருக்குமானால் அதற்கு ஏற்ப நடவடிக்கை எடுக்கணும். இதுதான் இருக்கிற மரபு. இது எதுவுமே இல்லாம சீருடை அணியாத காவலர்கள் 5 பேர் வந்து அவரை அழைச்சிக்கிட்டு காவல் நிலையத்துக்கும் போகல, வேறு ஒரு இடத்தில் வைத்து அடித்து ஒரு இளைஞனுடைய உடலில் இருந்து உயிர் பிரியுது என்றால், அடித்தே அந்த உடலில் இருந்து உயிரை பிரிக்க முடியும் என்றால் எவ்வளவு தூரம் அடித்து காயப்படுத்தியிருக்க முடியும்? அடிச்சு கொல்றது என்றால் சும்மா அடிச்சோன்னா உயிர் போகாது. 40 இடத்துல காயம், 42 இடத்துல காயம், அதெல்லாம் சொல்லிக்கிறோம். அப்ப எவ்வளவு தூரம் அடிச்சிருப்பார்கள்? ஒவ்வொரு நொடியும் வலியோடு அந்த உயிர் பிதுங்கி வெளியேறுகிற போது அவர் எவ்வளவு பெரிய மரண வலியை அது தாங்கி இருப்பாருன்னு நீங்க எண்ணிச்சு பார்க்கணும். அவர் இறந்துட்டார் அப்படின்னு ஒரே வாரதியில முடிக்கிறது அல்ல. எவ்வளவு நேரம், எவ்வளவு அடியையும் வலியும் அவர் தாங்கி இருக்கணுங்கிறத யோசிச்சு பார்க்கணும். அவர் கனவு என்ன? அவருக்கு தாய், தம்பி, அவருக்கு குடும்பம், அவர் எவ்வளவு பெரிய வாழ்க்கையை கனவு கண்டிருப்பார். அந்த கனவுகள் எல்லாம் ஒவ்வொரு அடிக்கும் கலைந்து கலைந்து சிதைஞ்சிருக்கு. இப்ப நீங்க அவரை கொன்னுட்டீங்க, சரி, நகையை எடுத்துட்டீங்களா? நகையை வாங்கிட்டீங்களா? அந்த பெண் மேல புகார் அளிக்காத யாராவது இருக்காங்களா? என்னுடைய அன்பு தம்பி, மதிப்பிற்குரிய என்னுடைய தம்பி, தமிழ்நாடு ஃபார்வர்ட் பிளாக்கினுடைய தலைவராக இருக்கிற திருமாறன் அவர்கள் என்னை திருமணம் செய்து ஏமாற்றி விட்டார். ஒரு சமூகத்தில் பொறுப்புள்ள ஒரு இடத்துல இருக்கிறாரு, பல மக்களால் நேசிக்கப்படுகிற அரசியல் தலைமையா இருக்கிறாரு. அவரே ஊடகத்தின் முன்பு என்னை அந்த பெண் ஏமாத்திருக்கா, 10 லட்சம் ரூபாய் பணத்தை பறிச்சுட்டுதா, அப்புறம் விட்டா, அவ்வளவு மனத்துயரை நானும் என் குடும்பமும் அனுபவிச்சோம். அப்படி பல பேர் எனக்கு ஆசிரியர் வேலை வாங்கி தர்றேன், அது வாங்கி தரேன்னு சொல்லி லட்சக்கணக்கான ரூபாயை ஏமாற்றினார் என்று சொல்றேன். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களிடத்திலே இந்த பிள்ளைகள் நாங்கள் எழுப்புகிற கேள்வி, இத்தனை வழக்குகள் அவர் மீது பதியப்பட்டிருக்கு, ஏன் எந்த நடவடிக்கையுமே எடுக்காம இருந்திருக்குது? ஏன் எல்லா காவல் நிலையங்களையும் புகார் அளித்திருக்கிறார்கள், ஆனால் அவரை கைது பண்ணார்கள், சிறைப்படுத்தினார்கள் என்று செய்தியே வரவில்லையே? ஏன்? அப்போது இந்த மக்களிடத்திலே வேலை வாங்கி தருகிறேன் என்றெல்லாம் சொல்லி வசூலித்த பணத்தில் அவர் அவர்களுக்கு பங்கு கொடுத்திருக்கிறாருங்கிற சந்தேகம் வருதா இல்லையா? கொடுத்திருப்பாரா இல்லையா? சரி, இப்ப வரைக்கும் அந்த பெண்ணை கைது பண்ணி நீங்க விசாரிக்காம இருக்கிறது ஏன்?
உண்மையிலே இப்போ நான் வச்சிருந்தியா அவ்வளோ தூரம் காரை ஓட்டிட்டு வந்த நீ அது எதுக்கு காரை பெண்ணுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு ஆளை வச்ச? இது ஒன்றும் பெரிய உணவு விடுதியிலேயே சாப்பிட வந்திருக்கு அந்த காரை எடுத்து பின்னாடி விடு, இந்த வண்டி எடுத்து பின்னாடி விடுன்னு சொல்றதுக்கு வழிபடுற கோயில் அங்கே எதுக்கு உனக்கு? உன்னுடைய அதிகாரத்தை அரசியல் செல்வாக்கை காட்டுவதற்கு இதை பயன்படுத்திட்டேன். அவனை என்ன பண்றேன்ட்டு 10 பவுன் நாயை எடுத்துட்டான்னு சொல்லி அவன் சொன்னவன்னா அவன் ஏன் எதுக்குன்னு விசாரிக்காம இது வரைக்கும் அந்த பெண்ணு மேல இவ்வளவு இது இருக்குதுன்னா நிகிதாங்கிற அந்த பெண்ணை கைது பண்ணி கூப்பிட்டு விசாரிக்கணும்ல. ஏன் அந்த பெண்ணு நிகிதாவை கைது பண்ணி விசாரிக்கல? இத்தனை குற்றச்சாட்டு வருதுல, அது சார்ந்து ஏன் விசாரிக்கல? அவன் கொடுத்த குற்றச்சாட்டுல, அந்த அம்மா கொடுத்த குற்றச்சாட்டுல உண்மைத்தன்மை இருக்கா இல்லையா, அதை ஏன் விசாரிக்கல? உடனடியா நடவடிக்கை. இங்க இருக்கிற மாவட்ட இந்த எஸ்பி அந்த மாவட்ட காவல்துறை அதிகாரி கொடுத்தாரா அடிச்சு விசாரிங்கன்னு? இல்ல டிஎஸ்பி நேரடியா தலையிட்டு எடுத்தாரா? சீருடை அணியாத காவலர்கள் கூட்டிட்டு போய் தனியா ஒரு இடத்துல வச்சு அடிக்கிற அளவுக்கு உத்தரவு பிறப்பிச்சது யாரு? அந்த ஆள் யாரு? அந்த அதிகாரி யாரு? அது எங்க இருந்து வருது? ஏன் இவ்வளவு அவசரமா வருது? எல்லா வழக்கையும் இப்படித்தான் விசாரிக்கிறீங்களா? எல்லா வழக்கையும் இப்படித்தான் விசாரிக்கிறீங்களா? உடனடியா தலையிட்டு இவ்வளவு அவசரமா அடிச்சு கொள்ற அளவிற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவையா வருது? அந்த உத்தரவு பிறப்பிச்ச அதிகாரி யாரு? அவர் மேல என்ன நடவடிக்கை? இது யாரும் விசாரிக்க தேவையில்லை. முதலமைச்சருக்கு தெரியாத எங்கிருந்து உத்தரவு போயிருக்குன்னு? அடிக்க போனாங்கல்ல 5 பேரை கூப்பிட்டு விசாரிச்சா தெரியாத யாரா சொல்லி போனீங்கன்னு நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. அடிக்க போனாங்கல்ல காவலர்கள், வேற என்ன செய்யறாரு? வேற என்ன செய்யறாரு? நீங்க எல்லாம் சாரின்னு கேட்டாருன்றீங்க. சாரி கேட்டார்ல அதுல அப்படின்னு நிறைவடைகிற நீங்க உங்களை நான் கொன்னுட்டு உங்க அம்மாட்ட போய் சாரின்னு கேட்டா சரியா இருக்குமான்னு கேட்கிறேன். சாரி சொல்லிட்டார்ல, வேற என்ன செய்ய முடியும்னா இதுலயே நீங்க நிறைவடைகிறீங்க. அதுக்கு மேல அவர் என்ன செய்ய முடியும்னு சொல்றேன். நீங்க உங்களை கொன்னுட்டு வீட்டுல போய் அம்மாட்ட சாரி சொல்லிடுறேன், சரியாயிருமான்னு பாருங்க. இதெல்லாம் ஒரு நாடு. முதல்ல குற்றவாளி யார் முதல்ல உத்தரவு பிறப்பிச்சது அதை வெளியில சொல்லுங்க. உங்களுக்கு நான் ஒவ்வொரு கேள்வியா கேட்கிறேன். ஆம்ஸ்டாங் தம்பியை கொன்னுட்டீங்க, கொல்ல சொன்னவே உண்மை குற்றவாளியை மறைக்கிறதுக்கே நீங்க நடவடிக்கை எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இப்ப இந்த காவலர்களா வந்து அடிக்கல இல்ல, இந்த காவலர்களா முடிவெடுத்து தம்பி அஜித் அடிச்சு கொண்டிருக்க முடியாதுல்ல. யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்கணும்ல, அவர் யாரு? அவரை சொல்லு. ஓ இவர் தானே அதுன்னு சொல்லு. நீ அவரை உயர்ந்த பதவியில் அந்த அதிகாரியை உட்கார வச்சுக்கிட்டு இவனை உடைத்துக்கு உள்ள போட்டு எங்களை ஏமாத்திக்கிட்டு இது எல்லா குற்றத்திலும் நடக்குதா இல்லையா? தூத்துக்குடியில இருந்து எல்லா சம்பவத்திலும் இருக்குதா இல்லையா? சொல்லுங்க. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.